எங்க கார் ரிப்பேர் பண்ண வந்துட்டு இப்படி உங்க கைக்குள்ள அடங்கிருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து என்னங்க, நான் இப்படி ஆவேன்னு நினைக்கவே இல்லைங்க. இதெல்லாம் நம்மளால இல்லைங்க, மேல இருக்கிறவர் செய்யற குறும்பு. எங்க மாடியில உங்க தாய்மாமன் இருக்கானா? தேவன்னு சொன்னேன். அதே நம்ம வெல்டர் தேவன் இங்கதான் தங்கி இருக்கிறானா? ஓச்சுடா, போயும் போய் நான் ஒரு மெக்கானிக்கல் லவ் பண்ணனேன். வெல்டரு, டிங்கரு, எலக்ட்ரிஷியன். கடவுள சொன்னேன், கடவுள. ஏங்க ஏங்க உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு பிரியங்களா? ஏங்க ஏங்க இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த வாங்க உங்க தேவையா? நான் யாருக்குமே மரியாதை கொடுப்பேங்க. ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க. ரொம்ப தப்பு கணக்கு. இல்லங்க, ஏதோ ஒரு ஜாடையில தாங்க அப்படி தெரியுது. என்ன பார்த்தா உங்களுக்கு வயசான மாதிரியா தெரியுது? அவளு கோவிச்சுக்காத. முதல்ல உன்னை பார்த்த உடனே என் நெஞ்சு இருக்குது ரேடிக்கு மாதிரி கொதிச்சுது. பொங்கி வர்றதுக்குள்ள சூட்டை தணிச்சுட்டேன். நான் மட்டும் என்னவா, அன்னைக்கு உங்க கார் ஷீட்ல பார்த்த உடனே உங்க மூக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் மூக்கு மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு? அதுவா, எக்ஸ்பர்ட் குவாலிட்டி எறா மாதிரி உங்க மூக்கு சும்மா பளபளன்னு இருக்கு. தமிழ், உன் நெத்தி இருக்குது பழைய மாரிஸ் மைனர் வண்டி பேனட் மாதிரி தக தகன்னு இருக்குது. தலை செய்ய என்ன மீசை, என்ன மீசை, ஏன் மீசை? இத பார்த்த உடனே எனக்கு கெளுத்தி மீன் ஞாபகம் வருது. அதென்ன அந்த மீன் ஞாபகம் வருது? ஆமாங்க, அதுவும் இதே மாதிரி மீசை வச்சிருக்கேன். அப்ப மீசை எடுத்தா வித்தியாசம் தெரியட்டும். அது இருந்தாதான் உங்க முகமே நல்லா இருக்கு. எப்படியோ தமிழ், புதுசா பெயிண்ட் அடிச்ச வண்டி மாதிரி பல பல பலன்னு இருக்கிற நீ. நீங்க மட்டும் என்னவா, ஐஸ்ல வச்ச மீனாட்டம் சும்மா புத்தம் புதுசா ஜில்லுன்னு இருக்கீங்கல்ல. பாத்தியா, உன் மனசும் என் மனசும் ஒரே மாதிரி இருந்தனாலதான் நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். நான் கிட்டவாடி ஜமீன்தார் பரம்பரை, ஜமீன் ரத்தத்தோட கலக்க வேண்டியவன் தவறி போய் இங்க கலந்துட்டேன். என்னையும் அப்படித்தான் எங்க வீட்டுல பெரிய இடத்துல கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பாத்தீங்களா, அதே மாதிரி எனக்கு பெரிய இடமே கிடைச்சிருச்சு. ஐயோ, என்னங்க ஆச்சு? எதையும் சொல்லிட்டு செய்யுங்க. ஆமா, என் வண்டியை நீங்க ரிப்பேர் பண்ணி தரவே மாட்டீங்களா? இந்த பாருங்க, உங்க வண்டி பழைய வண்டிங்க, பார்த்துதான் செய்யணும். ஆமா, எங்க செய்யறீங்க? இங்கே தானே இருக்கீங்க. இந்த பாருங்க, நானா செய்யணும். பழைய வண்டி எல்லாம் பசங்க பாத்துக்கிடுவானுங்க. புது வண்டினா தான் நான் கை வைப்பேன். அப்பா, நீங்க இனிமே ஷெட்டுக்கு போக மாட்டீங்களா? இனிமே ஷெட்டுக்கு போய் என்னங்க இருக்குது, இங்கே இருந்து எரா கம்பெனியை பெருக்குவோமுங்க. ஓ அப்படியா, அதுவும் நியாயம்தான். எவ்வளவு நாளைக்கு இந்த ஓட்ட ஓட்டெல்லாம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க? இன்னைக்கு நான் தாங்க தட்டுறேன். தட்டி தட்டி என் முட்டியெல்லாம் பேர்ந்து போச்சுங்க. எப்படியோ எனக்கு ஒரு நல்ல ஆம்பளை தன்னை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நான் சத்தியமா ஆம்பளை தாங்க. நீங்களே சொன்ன ஊரறிய நிரூபிக்க ஒரு நாள் வரட்டும். கல்யாணத்தை சொன்னாங்க, அது பிறகுதான் நல்லது தெரியும். என்னன்றீங்க? போலாமா? பெரிய மெக்கானிக் நீங்க, கண்ணா பின்னான்னு காரை ஓட்டி கொண்டு போய் மோதிட்டீங்க. பெரிய மெக்கானிக்கா இருந்தா சின்ன மெக்கானிக்கா இருந்தா நட்டு கண்டுருச்சுன்னா புடிங்கிட்டு விட வேண்டியதானே. ஐயோ ஐயோ. ஆமா, உனக்கு எங்கேயாவது அடிபட்டுதா? ஆமா ஆமா, எனக்கு அங்கங்க சில சில அடிதான். முதல்ல எனக்கு அமுக்கு, அப்புறம் நான் பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வந்தது. என்ன கார்ல போலாம்னு சொன்னேன், ஓசியா வண்டியை கேட்ட உருப்படாத வண்டியை கொடுத்துட்டான். அந்த வண்டிக்கு ஆயில் மாத்தாம கொடுத்துட்டான். அதனாலதான் கீர் பாக்ஸே புடிங்கிட்டு போயிருச்சு. ஐயோ பாரு, எவனோ கதவை தட்டுறான். கொஞ்ச நேரம் எதமா இருக்கு விட மாட்டானுங்களே. திறந்துதான் இருக்கு, வாப்பா உள்ள. பசங்களுக்கு பாச உணர்ச்சியை பாத்தியா? தலைவர் அடிபட்டாருன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது. துக்கம் தாங்க முடியல பசங்களுக்கு. அது சொன்ன அழுகல, அந்த செட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்துகிட்டே இருக்கு. கரைஞ்சுக்கிட்டு ஏண்டா, மழை பெய்யுதுன்னா அந்த தகரத்தை எடுத்து மேல வைக்க வேண்டியதானடா. அது இல்லைங்க, ஷெட்ல இருக்கிற காரு, டயரு, டியூப், பேனர் செட்டு எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஏண்டா விட்டு விட்டு திங்கிறீங்களா? அந்த விக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் மாத்தி மாத்தி பார்த்தோம். கடைசியில எங்களையே மாத்திடுவாங்க போல இருக்க. உங்களுக்கு நீங்க எந்த வேலைக்கு ஆயிக்கலடா. அண்ணன் வெளியூர் போயிருக்காரு, அப்படி இப்படி போய் சொல்ல வேண்டியதானடா. என்னத்தை அட்ஜஸ்ட் பண்றது? உங்க அம்மா செத்து போயிட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். உங்க அப்பா போய் செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். உங்க அக்கா செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். இனிமே உங்க குடும்பத்துல யாரு இருக்காங்க செத்து போயிட்டாங்க போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு? நான் செத்துட்டேன்னு சொல்லுங்கடா. ஐயோ அக்கா. சரி, உங்க எல்லாருக்கும் அண்ணிடா. காலைல விழுந்து விபூதி வாங்கிக்கங்கடா. போதும் போதும், பொம்பளை நம்பினவன் உருப்படவே கிடையாது. உனக்கு சரித்திரம் தெரியுமா? பாத்தியா, சரித்திரத்தை பத்தி பேசுற பசங்களை பாத்தியா? இனிமே எங்களால செட்டை நடத்த முடியாது. விடுங்கடா, எவனாவது வேலை கேட்டா சொல்லுங்கடா, வித்தரலாம். செட்டை வித்துட்டு என்ன பண்ண போற? இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன்டா எரா கம்பெனிய. எல்லாரும் அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துங்க. நான் வேலைக்கு வர மாட்டேன். செட்டை வேணா நான் வேலைக்கு வாங்கிக்கிறேன். 2000 ரூபாய் இருந்தா என்ன பெரிய 2000 ரூபாய் இருந்தாங்க. பாத்தியா, மத்தவெல்லாம் மடையன், இவன் மட்டும் ஒரு செட்டப்பாவே வந்திருக்கான் பாரு. என்னங்கடா, நீங்க என்ன எரா கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களா இல்ல மெக்கானிக் செட்டுக்கு போறீங்களா? என்னங்கடா? அண்ணா, நாங்க மெக்கானிக் செட்டுக்கே போறோம். பாத்தியா,
நீ எப்படா என்னடா ராஜ பரம்பரை உங்களோட எல்லாம் வேலை பார்த்துட்டு போய் இவங்கிட்ட வேலை பார்க்குது. இவெல்லாம் ஒரு முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. அண்ணே, நான் கவரிமான் பரம்பரை சேர்ந்தவன். மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான். மயிர் நீப்பின் ஏன்டா அது ஒரு மயிர் விழுந்தா கூட உயிரோட இருக்காதே. உனக்கு இவ்வளவு விழுந்துருச்சே, எப்படிடா தங்கிட்ட? அண்ணே, அது மானுக்கண்ணே, நான் இங்கதான் தங்குவேன். சரி விடு, போங்கடா. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்து செட்டை பெருசு பண்ணுங்க. பெருசு பண்றேன் சைடு செவரு எடுத்துறாங்கடா, பக்கத்து வீடு வந்துடும். போங்க போங்க. இதான் மயிர் நீப்பின் வந்திருக்கிறாரு, ஒரு காபி விட. அது ஒண்ணுதான் குறைச்சு. அண்ணே, வந்ததுல இப்படியேதான் இருக்கியா? உட்காந்துக்கிட்டே வாடா இருப்பாங்க. அது இல்லண்ணே, எரா கம்பெனி உன் கைக்கு வரணும்னா அட்டாட்சி வேணும்ண்ணே. அதுக்கு என்னடா செய்யுது? கயத்தை கட்டிடு. கயரா? எந்த கயிறு? ஐயோ, தாலி கயத்தண்ணே. அத சொல்றியா? கட்டிடு. நல்லபடியா ரிஜிஸ்டர் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி வர வரைக்கும்ல காத்துக்கிட்டு இருக்கணும். சும்மா இருக்க. இந்த சமயத்துல தங்கச்சி இல்லாம போயிட்டாளே. எதுக்கு? பாலையும் பழத்தையும் கொடுத்து உள்ள தள்ளி விடுறதுக்கு தான். ரொம்ப அவசரம் தான். அந்த ரெஜிஸ்டர் ஆபீசர் என்ன சொன்னார் பாத்தியா? அவர் கையெழுத்து போட்ட தம்பதிகள் அத்தனை பேரும் ஓஹோன்னு இருக்கிறாங்களா. நம்ம 2 பேருக்கும் கூட பொறுத்து சரியா இருக்குதுன்னு சொன்னாரு. ஆமா, உனக்கு எத்தனை மிஷின் படகு இருக்குது? 2 படகு இருக்கு. 2 விடு, 2 20 ஆக்கிறேன், 20 40 ஆக்கிறேன். உலகம் பூரா நம்ம எறா கொடி பறக்க போகுது. அண்ணே 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 அண்ணே, என்னடா சமுத்திரத்துல மீன் பிடிக்க படகு போக கூடாது, சகப்பு கூட ஏத்திட்டாங்கன்னு. இனிமே தானடா போக கூடாது, நம்மளதான் போயிருச்சே, வந்துரும்ல. எல்லா படகும் திரும்பிடுச்சுன்னு, ஆனா அம்மாவுடைய படகு மட்டும் முழுகி போச்சுன்னு. போச்சா? கையெழுத்து போட்ட நேரம் சரியில்லை, கப்பல் கவுந்து போச்சு. ஐயோ, 2 படகு போச்சு. நல்ல நாள் பொழுதுமா அழுகாத. போனா என்ன, இந்த வீட்டை மார்வாடிக்கிட்ட அடமான வச்சு 50,000 ரூபாய் வாங்கி திரும்ப எறா வியாபாரம் பண்ணுவோம். இந்த வீட்டையா? இது வாடகை வீடாச்சே. வாடகையா? இந்த கையெழுத்து போறதுக்கு முன்னே சொல்லி தொலைச்சா என்ன கடி? இப்பதானே ஒண்ணுதான் வருது. ஏங்க, இப்ப என்ன பண்றது? இனிமே என்ன பண்றது? அலைச்சல் தான். ஒண்ணு செஞ்சா என்ன? இனிமே ஒண்ணு 7 செய்யலாம். என் நகை நட்டெல்லாம் வச்சு ஒரு 2000 ரூபாய் வாங்கி தரேன். அந்த மெக்கானிக் ஷெட் திருப்பி வாங்கிடுங்க. உங்ககிட்ட வளர்ந்த பையன் தானே, கொடுக்க மாட்டானா? கொடுப்பான் திரும்ப மெக்கானிக்க. சரி விடு, கையில தெரிஞ்ச தொழில் அதுதான். 2000 ரூபாய் கொடுத்தா அவன் போயிடுவான். மெக்கானிக் செட்டை வாங்கி ஒழுங்கா கொடுத்தன பண்ணுவான். இன்னைக்கு எப்படி ஆனது ஆகி போச்சு. உற்பத்தி பெருக்கோமே. உன்னைய ஃப்ரெண்ட் போன்ற ஓஹோர் புகழ் பேசுறான். உன்னை பத்தி நான் உண்மையிலே பெருமைப்படுறேன் ராஜா. இந்த நிமிஷத்துல இருந்து உன்னைய வேலைக்காரனா இல்ல, என் மகனாவே நான் மதிக்கிறேன். குடிக்கிற தண்ணியில வெட்டி வேர் போடாத நாளே இருக்கக்கூடாது, புரியுதா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காரணம் கொண்டு கெட்ட பேர் வரக்கூடாது. அம்மா மூஞ்சி சொல்லிக்கூடாது. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறான். வீட்டுல வேண்டாத சாமான ஒண்ணு இருக்கக்கூடாது, புரியுதா? அவர் என்ன பாக்குற? ஆறுதெல்லாம் அப்புறம், பொருட்கள் முதல்ல ஓடு. சத்திரமா சாவடியா? நடுக்கூடத்துல சீட்டா? ஏன்னா தொண பேசிட்டு இருக்கிறேன். உன்னால சேர்ந்ததை பிரிச்சு விட்டு தொலைச்சேன். சேர்க்கையே சரியில்லை. யார சேர விட்டீங்க? எங்க சேர விட்டீங்க? சீட்லயும் பிரிச்சாச்சா? கமெண்ட்ரா, ஆட்டம் கட்டு போகுது. ஆட்டத்தால நீ கட்டது பத்தாது, இப்ப ஆட்டமே கட்டு போச்சா? வக்கீல் அம்மா உத்தரவு, வீடெல்லாம் தொடங்கி சொல்லி. காலடியா இடியா கால. நான் எங்கடா காலக்கீழ வச்சிருக்கேன்? மேலதானே வச்சிருக்கேன். உன்னதான் நான் சொல்ல முடியும். மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்களா புரிஞ்சுக்கணும். ஓஹோ, சொக்கம் கால சொல்றியா? இந்த உன் கால என்னைக்கு ஜெரிக்க போறோம் இருக்கு. எழுந்திருச்சு வந்த என்ன ஆகும் தெரியுமில்ல? சொக்கா, நான் நிறைய விட்டுருக்கேன், பாதியில போகாது ஆடு. பிஏபிஎல் எழுந்து வந்தா என்ன ஆகுன்னு தெரியும் கேட்ட உடனே எனக்கு ஒண்ணு கவனத்துக்கு வருது. சேலம் பக்கத்துல பொட்டுரொட்டிப்பட்டிங்கிற கிராமத்துல வரதன் ஒரு பெரிய ரவுடி. அவனுக்கு ஊருக்கு வெளியே ஜாக பாரம் ஏத்துற வண்டி ஒண்ணு தாண்டப்படாதவன உடனே குரல் கொடுப்பான். வண்டியில் இருக்கிறவங்க பார்த்து ஐயோ வரதானா கவனிக்கவே இல்லை, இந்தாங்க அப்படின்னு 5 10 கையில கொடுத்துருவாங்க. இப்படியே பொழப்பு. பல நாள் ஒரு வண்டி பார்த்து குரல் கொடுத்தான். அந்த வண்டிக்காரன் ஊருக்கு புதுசு, எட்டி பார்த்தான். என்னடா பாக்குற, நான் ஒருத்தர் இருக்கிறது கவனிக்கல அப்படின்னா. என்னத்த கவனிக்க சொல்றேன்னா அவன். அதுக்கு இவன் இல்ல யாரு? வரதன். நம்ம வரத 5 10 கொடுக்க வேண்டியதானடா அப்படின்னா. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னா அவன் டேய் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா வாயான்ட்டான். அதுக்கு நம்ம வரதில்ல, அது ஏண்டா டேய் இந்த பக்கம் நீ மறுபடியும் வராம இருக்க போற, அப்ப பார்த்து போனானே. அட முண்டா, எந்திரிச்சு போய் உதைக்க வேண்டியதானே? அவனுக்கு தான் காரே இல்லையே, இருந்தா தானே போய் அடிக்கிறதுக்கு. இப்ப எதுக்கு சொன்ன இத? எதுக்குன்னா நான் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்ட கூடாது. இவரு கேட்கலாமே, கால் இருக்க. கால் இருந்தா என்ன பண்றது? பல்ல பிடிக்கிட்டாங்களே, பதவி போச்சுன்றியா? எல்லாத்தையும் நேரட்டா புரிஞ்சுக்க வேண்டிய. இந்த பாரு, ஒரு முக்கியமான ஆள் இந்த வீட்டுக்கு வரப்போகுது, அதனாலதான் இவ்வளவு ஏற்பாடலாம். இவர் முக்கியமான ஆள் இல்லையா? சும்மா அவரை பத்தி அவன் நொந்து போய் உட்காந்துருக்காரு. இந்த பாரு, உனக்கு என்ன, யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, நாம இருப்போம். ஆம்பிடுதேன். இதோ வந்து நம்ம பொண்ணு பார்க்க போறதுக்குள்ள அவ கிழமையா போடுவா இருக்கு. என்ன பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமாடா என் கண்ணு.
என்னையும் கூட்டிட்டு போங்க. அது எப்படி? நான் தானே கல்யாணம் கட்டிக்க போறேன். நான் தானே ஆத்து சொல்லுவேன். உனக்கு கல்யாணம் நடக்க வேண்டாமா? மகனே, நான் பொண்ணு பாக்குறது பொண்டாட்டி இருக்கிறதுக்காக இல்லடா. எனக்கு பொண்டாட்டி வேணாம். சுமாரியா, இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வச்ச ஒரு மருமக வேணும். அவ எப்படி இருக்கணும் தெரியுமா? தீப்புட்டி கையுமா இருக்கணும். கணக்கு என்கிட்ட இந்த அக்கெல்லாம் வேணாம் தெரியுமா? நீ சொல்லுமா உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு. மகனே, வெள்ளி முளைக்கிறதுக்கு முன்னால இருந்து குளிக்கணும், வீடு வாசல் பெருக்கணும், குத்து விளக்கு ஏற்றணும், கோலம் போடணும், மாட்டு குட்டைகள்லாம் சுத்தம் பண்ணணும், பாலை காய்ச்சி இறக்கணும், வெந்நீரை காய்ச்சி இறக்கி ஆஞ்சு ஓஞ்சு வந்தா அத்தை அத்தை அத்தைன்னு காலப்பட்டு விடணும். சரி சரி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னா நான் அப்புறம் ஒரு வேலைக்காரியத்தான் வரலன்னா வற்புறுத்தாதரா, விட்டுறா. ஐயோ கடவுளே, வாயை கொடுத்தவன் வார்த்தையை கொடுக்காம விட்டியே. இவனுக்கெல்லாம் பொண்ணா கிடைக்க போகுது. சந்தை கடைக்கு போனா ஆடு மாடு மாதிரி எத்தனை பொண்ணுங்க இருக்கு. அதையெல்லாம் பச்சை 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 வச்சுக்கானே. காசை நீட்டினா கருத்தை தானா நீட்டுது. அப்போ ஆசுக்கு ஆசைப்பட்டு வர்றவ என்ன ஒரு சேர்ந்து மதிப்பாளா? மிதிப்பா மிதிப்பா. விளக்கு மாத்தி எடுத்த நாலு சாப்பிட்டு சாப்பிட்டுனா தானா மதிக்கிறான். ஏங்க என்ன இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போறோமா இல்ல விளக்க மாத்து பார்க்க போறோமா? பேசாதயா. ஐயா, அப்ப இந்த வீட்டுக்கு விளக்க மாத்துக்கு ஒரு பொண்ணு வருது. விளக்கேத்த என்ன விட்டுக்காம உட்காந்துக்கிட்டு ஆல்ரெடி. Come on boys, cheers. ஏன் முழிக்கிற? மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நம்மளத்தான் பாய்ஸ்ன்றான். இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். என்னடா மரியாதை இல்லாம? மணி என்ன? இவனுக்கு போய் மணியை சொல்லணுமா? 9 அடிச்சிருச்சுல்ல, அப்பவே அவர் பதவி முடிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் எனக்கு மரியாதை. அதுக்கு இப்ப என்னன்ற? அதுக்கு இல்ல வக்கீல, அன்னைக்கு இந்த ஆள் என்ன சொன்னாரு? கௌரி அம்மா பேச்ச கேட்கலன்னா வேலைதான் போகும், ஆனா இவர் பேச்ச கேட்கலன்னா தலையே போகும்னாரா? நான் எப்படிப்பட்ட ஆளு? சூசகமான ஆளாச்சு. அதனாலதான் அம்மா பக்கம் ஓரம் கட்டிட்டேன். அநேகமா என்ன நிச்சயமா அடுத்த ஏஜென்ட் நான் தான். என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போனா உன்ன மாதிரி ஆளெல்லாம் படைச்சுக்கலாம். எப்படி வசதி? பட்லர் அம்பி சொல்லுங்க வக்கீலண்ணா. என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? வக்கீல் வள்ளிநாயகம் BABL. BABL. மத்த வக்கீல் MBBS. இங்க போடுமா? எப்படி போட? இங்க வடிக்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள். இந்த பெரிய வருது. போடுமா? அப்படிதான். இதுல போடுங்க, போடுங்க போடுங்க போடுங்க. அந்த ஐயா வராரு, ஐயா கிட்ட கொடுங்க. இதுல போட்டுமா? இதுல போட்டு. கோவிந்த 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 அண்ணே நிறைய அரிசி சேருது. ஆமாடா, இத பார்க்கும் போது இதையே தொழிலாக்கலாம் போல இருக்க. ஐயோ தப்புங்க, சாமி தண்டிக்கும். அட சும்மா இருடி, இதெல்லாம் நாமளா செய்யறோம். எல்லாம் அவன் விளையாட்டு. அவன் ஆட்டி வைக்கின்றான், நாம் ஆடுகின்றோம். இனிமே பச்சரிசி புழுங்கரிசி 5008 5018 எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கணும்டா. எதுக்குன்னு? கலந்து வாங்கினா விக்க முடியாதுடா. ஐயோ சாமி வெங்கடாஜபதி பயமா இருக்கு. சும்மா அவருக்கு உண்டியல்ல லட்ச லட்சமா விழுகுது, தங்க கட்டியா விழுகுது. பிச்சை எடுக்கிற இந்த அரிசி தானே அவர் கோவப்பட போறாரு. இந்த பாரு, அவருக்கு லட்டுல கலப்படம் பண்ணாதான் பிடிக்காது. இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா? பேச வாடா. அது என்னமா இருக்கு? அதுல போடுங்க. அதுமா 18. இதுல போடுங்க. இது என்னமா இருக்கு? இதுல போட்டுருங்க. அதுமா இட்லி அரிசி. அதுல போடுங்க. இல்லங்கப்பா, திருப்பதிக்கு போற நீ ஏன் அரிசியை தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாங்கிட்டு இருக்க? சமயத்துல கிளம்பிடுவே நீ. நீங்க என்ன உள்ளூரா வெளியூரா? நான் வெளியூரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல வேலையை பார்த்துட்டு போங்களையா. இதெல்லாம் ஒரு வேண்டுதல். இது என்ன புது மாதிரியான வேண்டுதல்? எந்த தெருவிலையும் கேட்காத கேள்வியை கேட்கிறியா? அதாவது எல்லா வீட்டு அரிசியும் மொத்தமா கொண்டு போய் போட்டா கடவுள் புண்ணியத்தை மொத்தமா அனுப்பிச்சிருவாரு. பிரிச்சு எடுத்துக்கும் போது நீங்க அடிச்சுக்கிடுவீங்க. தனித்தனியா போட்டா புண்ணியம் உங்க வீட்டுக்கே வந்து சேரும்.
ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஓ வீட்டு அரிசியில உன் பேர் இருக்கான்னு போய் பாரு. இப்போ போய் பாக்குறேன். அது என்னமா அரிசி? அதுல போடுமா. இது என்னமா அரிசி? இது கேவரு. கேவரு எல்லாம் நாங்க சாப்பிடறது இல்லம்மா. வீட்டுல சம்பா கோதுமை இருந்தா எடுத்துக்கலாம். கையில காசு வச்சிருக்கல, அது எப்படி போடு? இருக்கிறத போடு, ஒண்ணும் தப்பு இல்ல. என்னங்கடா திருப்பதிக்கு போறதா சொல்லி அரிசி ஐட்டமா வாங்கி அரிசி கடை வைக்க இல்ல, பாக்குறீங்களா? அது- ஏய் பாரு, திருப்பதிக்கு போய் இந்த அரிசி எல்லாம் உண்டியில போட்டு ஆண்டவனை வேண்டிக்குங்க, நல்ல காலம் பிறக்கும். அப்படியும் கஷ்ட காலம் வந்துச்சு சொன்னா நான் காப்பாத்துறேன். இன்னொன்னு, நம்ம மெக்கானிக்கல் வண்டி ட்ரையலுக்காக திருப்பதிக்கு வருது. அந்த டிரைவர் கிட்ட திருப்பதியில சைன் போடணும். கேளு, வண்டி நம்பர் MSX 26. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? சொல்றாங்க செய். இந்த ரயிலு கிளம்பிட்டோம். வாயண்டா, வாங்க போயிடலாம். நல்லா இருப்பானே. நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்ப ஒரு மாதிரி பெட்டரா இருக்காது. இதுக்கு மேல நான் வெளில ஓட முடியாது. நீங்க வாடா நீ. ஏண்டா நீதானா அது என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளில ஓடுனது? நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? இப்படியே வெளில போனா நெறிக்குறவன் நினைச்சு நாயெல்லாம் குறைக்கிறத பார்த்து யாரா நீ? சந்தான கோபாலகிருஷ்ணன் உடையாருங்க. பேர கட்டா பட்டி கட்டாம இருக்க. ஏண்டா வெளியூர பொள்ளையார் குப்பா. எந்த குப்பமா எதுக்கு வந்தீங்க? இந்த ஆளையும் அட்ரஸையும் கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிக்க ஆடினாதான் முடியுமா? வர்றான பாரு. ஆனது யாரு இப்ப முட்டாள் ஆனந்து? அட்டங்கிட்டமா இருக்கேன். 23A செகண்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட் ட்ரஸ்ட் போறோம். ஏன் அட்ரஸ் என்ன பேரு தான் வந்தியா நீ? அடவே நீங்கதான் அந்த முட்டாள் ஆனந்தா. உறக்க பேசாத, மைக்கு இன்னும் ஆஃப் பண்ணல. சுட்டிக்கே இருக்கிய வாடத்தை பார்த்தேன். நல்லாவே ஆடுற. எல்லாரும் நல்லா கைத்தட்டினாங்களோ வாடத்துக்கு. நீ இனிமே என் கூடவே இருந்துரு. உன்னை வளர விடக்கூடாது. சரி, எதுக்காக வந்தீங்க? சரி, உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுது. இப்ப ஆரம்பிச்சா முடிக்க மாட்டேன். என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. இப்படியே ஆரம்பிச்சீங்கன்னா வீடு போறதுக்குள்ள விஷயத்தை முடிச்சுக்கலாம். போலாமா? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடின பசிக்குது. மசால் தோசை கிடைக்கிறேன். என் மானத்தை வாங்கின அந்த மசால் தோசை பேரை எடுக்காதே. வா பசிக்குது. என் கை கொடுத்ததே. வா, இதான் என் மாளிகை. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. முன்ன பின்ன 2 இடம் இருக்குல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். வெரி குட். இங்க வேற யாரும் இல்லையா? நானே எங்க அப்பா 2 பேர் மட்டும் தான் இங்க தங்குறது. அம்மாங்க இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பார்க்க விரும்பாம நான் பிறந்த உடனே எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. தமாஷா பேசுற நீ. உங்க அப்பா எங்க? நானும் எங்க அப்பா ஒரே இடத்துல தான் வேலை பாக்குறோம். நான் கரெக்டா வீட்டுக்கெல்லாம் வந்துருவேன். ஆனா எங்க அப்பா ஒரு மாதிரி ஆடம்பர செலவுக்காக கண்ட இடத்துல கடனை வாங்கி விடுவாரு. வெளிச்சத்துல வீட்டுக்கு வந்தா கடன்காரன் தேட போறான்ட்டு இருட்டுன அப்புறம் தான் வருவாரு. இன்னும் உங்க அப்பாவுக்கு இருட்டுலையா? ஆனந்து என்ன பெத்தது. ஐயோ, பாதி பண்ணி வச்சிருக்கேன். ஏப்பா அந்த கடன்கார விஷயம் வாப்பா நீ வேற. நான் சொல்லல, எங்க அப்பா இவர்தான். சரி, கொஞ்சம் தவணையில தான் பேசுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கடன்கார இல்லப்பா, என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? நான் பயத்தே போயிட்டேன். பயப்படணும். ஒண்ணு இல்ல, எனக்கு இந்த சில்லற கடன்கள்லாம் வாங்குறது ஒரு ஆசை. கடனை வாங்கிட்டா திருப்பி கொடுக்க மாட்டேன். சில நாளைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு முன்னால கடங்கார பசங்க எல்லாம் வீட்டுல வந்து ஒழிச்சுக்குவானுங்க. அப்படி ஒரு ஆளாக ஆட்சின்னு பார்த்து பயத்து